அனைவருக்கும் மூச்சு வணக்கம். என்ற ஒரு அடுத்து நான் என்னுடைய குடும்ப மரத்தை பற்றி நான் செய்கின்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஒரு தடியில் நாங்கள் வெளியில் எடுத்து இது முயற்சி செய்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே என்னுடைய அ செய்ய முடிகிற அளவு நான் அது செய்திருக்கிறேன். இப்பொழுது நான் இதனை உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதை நட்டு இருக்கிறேன். ஆனால் நட்டும் பொழுது அது சரியாக நிற்காது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இதில் நான் இப்போ கையில் பிடித்து தான் செய்ய முடியும். அப்போ இங்கே நான் என்னுடைய அம்மா, அப்பா, பின்பு அப்பப்பா, அப்பம்மா, அம்மம்மா, அப்பம்மா, பின்பு தொடர்ந்து பூட்டன் பூட்டி என்றவர்கள் தொடர்ச்சி வரும். இந்த படம் இப்போ விழுந்துட்டு அது கழுவ முடியாமல் கிடக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கவும் நான் இது செய்திருக்கிறேன். இது இப்போ நான் இந்த மரத்தில் செய்து வச்சிருக்கிறது. இப்போ நான் அது நிற்காது என்ற அந்த படத்தின் வெயிட்டே அது கூட இருக்கும்னால எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு வேறு வாய்ப்பு இதனை செய்து முடிப்பேன். இப்பொழுது நான் இது வேறு ஒரு பிளக்காட்டு செய்திருக்கேன். அது என்னோடய தலைமுறையை அவர் கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறார். அது மரத்தில் செய்யாமல் அது முந்தியாக செய்தார். அப்போ அதில் என்னென்றால் நான் இப்பொழுது ஒரு ஒழுங்கு வரிசையாக இப்போ நான் வருகிறேன். இதில் இப்போ நான் முதலாக நகை துறையரங்கன், பின்பு என்னுடைய அப்பா வைத்தியலிங்கம் துறையரங்கனும், அம்மா சாந்தி துறையரங்கனும், பின்பு என்னுடைய அம்மம்மா கண்மணி கனகசபை என்பவரும், என்னுடைய அம்மப்பா வாமதேவன் கனக சபையும், பின்பு என்னுடைய அப்பம்மா பட்கொடி வைத்தியலிங்கம், இதே போல் என்னுடைய அப்பப்பா செல்லத்துறை வைத்தியலிங்கம், பின்பு பூட்டனிலில் வைத்தியலிங்கம் செல்லத்துறை, பின்பு பூட்டி செலபா அண்ணம்மா, பின்பு பூட்டியாக திரும்பவும் அப்பா பிள்ளை கனக சபையும் பொன்னம்மா கனக சபையும், பின்பு இன்னும் ஒரு பூட்டியாகவும் மூத்தவர் ராமநாதனும் ஆதி பிள்ளை மூத்தவர் என்று என் பேர்களே இங்கே வந்திருக்கிறது. இதான் விளக்கம்.